வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு எதிரான முதல் T20 போட்டியில இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி முதல்ல பவுலிங்கை சூஸ் பண்ணிருக்கு. இந்தியா வந்திருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் டீம் T20 மற்றும் ஒருநாள் போட்டிகளை பங்கேற்று விளையாடுது. இதுல முதல் T20 போட்டி இன்னைக்கு ஹைதராபாத்ல இருக்கிற ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்துல நடக்குது. இந்த போட்டியில வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல முன்னாள் அதிரடி வீரர்கள் இல்லாமல் சில இளம் வீரர்கள் கூட அந்த டீம் களம் இருக்குது. இதனால அந்த டீம் மீதான எதிர்பார்ப்பு ஏற்கனவே அதிகமா இருக்கு. அதே நேரத்துல இந்தியா அடுத்த வருஷம் நடைபெற இருக்கிற T20 உலகக்கோப்பை தொடருக்கு தயாராவது போல ஒவ்வொரு T20 போட்டியிலையும் இந்தியா மிகுந்த கவனத்தோட விளையாடிட்டு வருது. இன்னைக்கு நடக்க இருக்கிற முதல் T20 போட்டியில இந்தியன் டீம்ல பெரிய அளவுல மாற்றங்கள் செய்யப்படல. ஷிகர் தவான் காயம் காரணமா வெளியேறினதுனால அவருக்கு பதிலா ஓபனிங் பேட்ஸ்மனா KL ராகுல் களமிறங்குறாரு. இன்னைக்கு போட்டியில ரோஹித் சர்மா, KL ராகுல், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், தீபக் சாஹர், புவனேஸ்வர் குமார், யஷ்வேந்திர சாஹல் இவங்க எல்லாரும் பிளேயிங் லெவல்ல இடம்பெற்று இருக்காங்க. மாற்று வீரரா இடம்பெற்ற சஞ்சு சாம்சனுக்கு இன்னைக்கு போட்டியிலையும் பிளேயிங் லெவல்ல இடம் கொடுக்கல. ரிஷப் பண்டுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சே அடுத்தடுத்த போட்டிகள்ல அவருக்கான இடமும் உறுதி செய்யப்படும்னு தெரியுது. ஹைதராபாத் பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு சாதகமான பிச்சா இப்போ இருக்கிறதுனால பவுலர்ஸ் கொஞ்சம் தடுமாறுற நிலை ஏற்படும். இதனால இந்தியா இன்னைக்கு சேசிங் பண்ணி விளையாடுறது கொஞ்சம் சாதகமான சூழலை உருவாக்கும். இந்தியாவுக்கு எப்பவுமே T20 போட்டியை பொறுத்த வரைக்கும் சேசிங் பண்ணி விளையாடுறது கொஞ்சம் சாதகமா இருக்கும். அதே போல இன்னைக்கு போட்டியில டாஸ் வின் பண்ணி இருக்கிற கேப்டன் விராட் கோலி முதல்ல பவுலிங்கை சூஸ் பண்ணி இருக்காரு.